வணக்க மக்களே, நான் உங்கள் கடைக்குட்டி விவசாயி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய கால் அடிபட்டு இருந்துச்சுல்ல, அதனால் நம்மளால் வேலைக்கு போக முடியல. தொடர்ந்து நம்ம 4 நாள் ஊசி போட்டுக்கிட்டே இருந்தோம். ஊசி போட்டால் கொஞ்ச நேரம் வலி இல்லாமல் இருக்கும், கால் வீக்கம் லைட்டாக வற்றும், திரும்ப வீக்கம் அதிகமாகிடும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காலில் வந்து கீழே அடியில் வந்து இரத்த ஓட்டங்கள் அவ்வளோவா இருக்காது, அதனால் நீர் கட்டி கிடக்கும். அதனால் நமக்கு நாட்டு மருந்து, அப்பா நீ வா உனக்கு நான் நாட்டு மருந்து நான் ரெடி பண்ணுவேன் அப்படின்னாவே. அந்த நாட்டு மருந்து என்னென்னு பார்த்துட்டியே அப்படின்னா, கொல்லாங்கொட்டை பட்டை, அதாவது நம்ம முந்திரி பருப்பு இருக்குல்ல, அந்த மரத்தில் உள்ள அடி வேரில் உள்ள பட்டை, வேருக்கு கொஞ்சம் மேலே உள்ள பட்டையை, அந்த மேலே இருக்க பொறுக்காக இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு அந்த பட்டையை எடுத்துகிட்டு வந்தாங்க. பட்டையை எடுத்துகிட்டு வந்து அது நல்ல இளஞ்சிவப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் கருத்து, நாட்டு மருந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டையை எடுத்து நல்லா நக்கணும், நல்லா நச்சு அதில் உள்ள சாரை நல்லா புழிஞ்சு அந்த புண்ணில் ஊற்றணும். ஊற்றிட்டு அப்படியே அதை வந்து மேலே வச்சாங்க, புண்ணு மேலே வச்சுட்டு துணி வச்சு கட்டியிருக்காங்க. கட்டினா பூரா எனக்கு லைட்டாக எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே புண்ணு அப்படியே நீர் கொஞ்சம் வீக்கம் வத்துற மாதிரி இருந்துச்சு. இப்படியே 2 நாள் கட்டின மக்களே எனக்கு கொஞ்சம் சரியான மாதிரி ஃபீல் ஆகுது. நாட்டு மருந்துகள் பயன்படுத்தலாமா கூடாதா, உங்கள் கருத்து என்ன சொல்லிட்டு போங்க. ஓகே, பாய்.